லாபம் அல்லது நஷ்ட கணக்குகள். இதில் வந்து ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. 3மே ரொம்ப ஈஸியான ஃபார்முலா, எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் வரும். இப்போ லாபம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விற்கிற விலை அதிகமாக இருக்கணும், அதானே. விற்கிற விலை அதிகமாக இருந்துச்சுன்னா அது லாபம். நஷ்டம் அப்படின்னா வாங்கின விலை அதிகமாக இருந்துச்சுன்னா அது நஷ்டம். இன்னொன்று வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்குள்ள ஃபார்முலா டிஃபரன்ஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டு 100. டிஃபரன்ஸ் அப்படின்னா விற்ற விலைக்கும் வாங்கிய விலைக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போ 10,000 ரூபாய்க்கு வாங்கி 15,000 ரூபாய்க்கு விற்றுருக்கோன்னா 5,000 ரூபா டிஃப்ரென்ஸ், அதில் நம்ம போடணும். அப்புறம் காஸ்ட் ப்ரைஸ்னால் அந்த பொருளோட வாங்கிய விலை, வாங்கின விலை எவ்வளவோ அதை கீழே போடணும். அப்புறம் இன்டு 100, டிஃபரன்ஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டு 100, இதுதான் போட போகிறோம். இப்போ கணக்கு பார்ப்போம். ஒரு பயன்படுத்தப்பட்ட மகிழுந்து ஒன்று ரூபாய் 2,40,000 வாங்கப்பட்டு அதன் பராமரிப்பு செலவிற்காக ரூபாய் 15,000 காப்பீடு செலவிற்காக 8,500 செலவு செய்யப்பட்டது. பிறகு அந்த மகிழுந்து 2,58,230 விற்கப்பட்டால் லாப அல்லது நஷ்ட சதவீதம் காண்க. இது மேக்ஸிமம் சதவீதத்தில் வர்ற மாதிரி தான் இருக்கும் ஆன்சரு. சரி, நம்ம இப்போ கணக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பொருள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து 2,40,000 அப்படிங்கிறது வந்து அது மட்டும் அந்த பொருளோட வாங்கின விலை கிடையாது. அதை வைக்கிறதுக்காக ஒரு 15,000 காப்பீடு செலவுக்காக ஒரு 8,500 செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ அதையும் சேர்த்து தான் அந்த பொருள் வாங்கப்பட்ட ப்ரைஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த 2,40,000 கூட 15,000 8,500 கூட்டிக்கலாம். 2,40,000 ஃபஸ்ட், அப்புறம் ஒரு 15,000 ப்ளஸ் ஒரு 8,500, ஒரு 500 ப்ளஸ் 8 போன 13க்கு 3 மிச்சம் 1 6 2 2,63,500 அந்த பொருளோட வாங்கின விலை. ஸோ அப்படியே வச்சு நம்ம கணக்கு போட்டுக்கலாம். வாங்கிய விலை அப்படின்னு போட்டு வாங்கிய விலை எவ்வளோ அப்படின்னா = 2,63,500. இதே விற்ற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,58,230. இப்போ இதுலேருந்து இதை கழித்தோம் அப்படின்னாக்கி 0, அப்புறம் 10ல் 3 போச்சுன்னா 7, 4ல் 2 போச்சுன்னா 2, 13ல் 5 8 போச்சுன்னா 5, 0 0. ஸோ நமக்கு வந்து 5,270 கிடச்சிருக்கு. இது இப்போ லாபமாக நஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கின விலை தான் அதிகமாக இருக்குது, விற்ற விலை கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து நஷ்டம். இதை வந்து நம்ம இப்போ எப்படி சதவீதத்தில் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ தான் அந்த நம்ம லாஸ்ட் ஃபார்முலா மெயின்டைன் பண்ணணும். டிஃபரன்ஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டு 100, அதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். டிஃபரன்ஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டு 100. இங்கே டிஃபரன்ஸ் இப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 5,270 பை காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியும் 2,63,500 தான் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ நம்ம வந்து அதுக்கு கீழே 2,63,500 போட்டுக்கிடுறோம். இன்டு 100 போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெட்டு கொடுத்தோம்னாலே நமக்கு சதவீதத்தில் ஆன்சர் வந்துடும். இங்கே 2 0 இருக்குது, இங்கே 2 0 இருக்குது. இப்போ 5,270, இங்கே வந்து 2,62,635 இருக்குது. ஸோ நம்ம அதை அப்படியே வெட்டு கொடுப்போம். இப்போ 5வது வாய்ப்பில் வெட்டு கொடுத்து பார்க்கலாம். 5 25 + 1 2 10 + 3 7 35. இங்கே 1 5, அப்புறம் இங்கே 1 இருக்குது, அப்போ 0 போட்டுக்கலாம். அப்புறம் 27 இருக்குது. அப்போ 5 25 ப்ளஸ் அங்கே ஒரு 2 போகுது, 4 20. ஸோ 1,554 இருக்குது. கீழே 527 இருக்குது. இதுவே வெட்டிடலாம் பாருங்கள். ஓர் 527 527, ஈர் 527 1,054, இப்படியே வெட்டி கொடுத்துடலாம். அப்போ ஆன்சர் நஷ்டம் = 2% போடணும். 2% சதவீதம் எல்லாம் போடக்கூடாது. 2% வந்து நமக்கு 2% வந்து நமக்கு லாஸ் இருக்குது. ஸோ அடுத்த கணக்கு போகலாம். பதினாறு ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விலையானது 10 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் அதன் லாப அல்லது நஷ்ட சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கணக்கு. அதே மாதிரி தான் கிராஸ் மல்டிபிகேஷன் போட்டாலே இது மாதிரி வந்துடும். ப்ளஸ் 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விலையானது 10 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம். அப்போ வாங்கிய விலை
16 ஸ்ட்ராபெரி பெட்டிகள் வாங்கிய விலைன்னு போட்டு 16னே போட்டுக்கோங்க. விற்பனை விலைன்னு எத்தனை பெட்டி கொடுத்துருக்காங்க? 10 பெட்டி. ஸோ விற்பனை விலைன்னு போட்டு 10 போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுங்கள். அப்போது நமக்கு விற்பனை விலை 16ம் வாங்கிய விலை 10ம் கிடைக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே வச்சு அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்ரு 100. இதுதான் ஃபார்முலா. இப்போ விற்பனை விலை எவ்வளவு? 16, வாங்கிய விலை எவ்வளவு? 10. ஸோ இவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 6 பை வாங்கிய விலை எவ்வளோன்னு பார்த்தோன்னா 10 இன்ட்டு 100. ஸோ 1 0 5 60. ஸோ 60% ப்ராஃபிட்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்ற விலை அதிகமாக இருக்குது, வாங்கிய விலை கம்மியாக இருக்குது. ஸோ இது ப்ராஃபிட். இது மாதிரி ஈஸியாகவே கணக்கு முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கணக்கு போகலாம். மிதிவண்டி ஒன்று கடைக்காரர் ரூபாய் 4275க்கு விற்பதால் அவருக்கு 5% நஷ்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும்? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கணக்கு. எல்லா வாட்டியும் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கணக்கு இது. ஒரு மிதிவண்டி ஒரு கடைக்காரர் 4275க்கு விற்பதால் 5% நஷ்டம் ஏற்படுகிறது. இந்த கணக்கை நீங்கள் அப்படி வச்சே சும்மா ஒரு ஜென்ரலாகவே பாருங்கள். 5% நஷ்டம் ஏற்படுகிறது. அப்போ அவர் எத்தனை சதவீதத்துக்கு விற்றுருக்காருன்னா 95%க்கு விற்றுருக்காரு. 95% ஈக்குவல் டு 4275 அப்படின்னா 100% எவ்வளவு? இதை பார்த்தாலே கணக்கு கிடச்சிரும். ஸோ அவங்க 5% லாபம் பெற வேண்டுமெனில் அந்த மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 105%க்கு விற்கணும். 105%க்கு விற்றா தான் அது எவ்வளோ நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை அப்படியே நம்ம கீழே போட்டுக்கலாம். 95%க்கு 4275 அப்படின்னா 105%க்கு எவ்வளவு? அதை எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இப்போ கிராஸ் மல்டிபிகேஷன். அப்போ 105 மேலே போகுது. 105 இன்று 4275 பை 95. இதை இப்போ அப்படியே நம்ம வெட்டு கொடுக்க போகிறோம். 5ஆவது எப்போ வெட்டு கொடுத்தலாம்? ஃபஸ்ட்டு ஓரஞ்சு 5, 4 போகுது. அப்போ 9 45. அடுத்தது இங்கே பார்க்கலாம். ஈரஞ்சு 10, ஓரஞ்சு 5. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த 19 கொண்டு டைரெக்டாக 4275 அடிச்சிடலாம். ஏன்னா சின்ன வாய்ப்பாலெல்லாம் 19 போகாது. 19 ஒரு பகா எண். ஸோ ஓர் 19 42 எத்தனை 19 இருக்குன்னா 19 38. ஸோ 2 இருக்குது. இங்கேருந்து 4 இங்கே போகுது. 47 ஆகுது. 47 எத்தனை 19 இருக்குதுன்னு பார்த்தாலும் 2 தான் இருக்குது. ஸோ 2. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருந்து 9 அங்கே போகுது. அப்போ 95 ஆகுது. 95 எத்தனை 19 இருக்குன்னு பார்த்தோன்னா 5 19 இருக்குது. ஸோ 225 இன்று இங்கே ஒரு 21 இருக்குது. ஸோ ரெண்டையும் பெருக்கிடலாம். 225 2 2 5 ப்ளஸ் ஒரு 21. 1 வச்சு எதை பெருக்கணும் அதே தான் வரும். ஸோ 225. 2 வச்சு பெருக்கணும்னா 0. I2 20, I2 10. ஸோ 1 மிச்சம் இருக்குது. 2 4, 4 + 1 5, 2 4. இதை அப்படியே போட்டு பெருக்கிட்டோன்னா ஆன்சர் 5 2 7 4. இதுதான் 105%த்துக்கூட ஆன்சர். ஸோ 5% நம்ம லாபத்தில் விற்கணுன்னா அந்த பொருளை நம்ம 4725 ரூபாய்க்கு நம்ம அந்த பொருளை விற்கணும். ஸோ நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். ஒரு ஒலிபெருக்கியை 7608க்கு விற்பதால் 20% நஷ்டம் ஏற்படுகிறது. 20% லாபம் கிடைக்க எத்தனை ரூபாய்க்கு விற்க வேண்டும்? இப்போ பார்த்த அதே கணக்கு தான். 20% நஷ்டத்தை விற்கிறாங்கன்னா 80%க்கு அந்த இதை விற்கிறாங்க. ஸோ 80% நம்ம அந்த கணக்கு பார்த்தோன்னா 80 = 768. 20% லாபத்தில் விற்க சொல்லியிருக்காங்க. அப்போ 100 + 20 120. 120 = x. இப்போ நம்ம அதை அப்படியே கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ அப்படியே நம்ம ஆன்சரில் போட்டுடலாமா? 80 120 மேலே போகுது இல்லையா? இப்போ 120 மேலே வச்சுக்கலாம்.
120 இன்று 7 6 8 கீழே வருது என்னதுன்னா 80 கீழே வருது. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். அப்புறம் 4 2 8 6 2 12 2 4 2 6 1 2 2 இங்கே 3 அப்புறம் ஒன்றுங்க போது 8 2 16 அப்புறம் 4 2 8 அப்புறம் 384 இங்கே ஒரு 3 இருக்குது. அதை பெருக்கிட்டுனா ஆன்சர் கிடச்சிரும். 4 3 12க்கு 2 மிச்சம் 1 இருக்குது. 8 3 24 ப்ளஸ் 1 25 ப்ளஸ் 2 இருக்குது. 3 9 9 ப்ளஸ் 2 11 1152 ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்னா அவங்க 120% அதாவது 120%ல் விற்பாங்க. 20% அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். 1152 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கணக்கு போகலாம். ஒரு நபர் 2 எரிவாயு அடுப்புகளை தலா 8400க்கு விற்கிறார். ஒன்றை அவர் 20% லாபத்திலும் மற்றொன்றை அவர் 20% நஷ்டத்திலும் விற்க அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க. இப்படி ரெண்டையுமே ஒரே சதவீதத்தில் வாங்குறாங்க, விற்கிறாங்க, நஷ்டமாகுது, லாபமாகுது இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ரெண்டையுமே பெருக்கி இது x²ன்னு வச்சுக்கலாம். இல்லாட்டினா 20 × 20 ரெண்டையுமே பெருக்கி 100ஆல் வகுத்துட்டோம்னா அதுக்குள்ளே ஆன்சர் கிடச்சிரும். x²/100 இதை போட்டால் இதுக்குள்ளே ஆன்சர் கிடச்சிரும். எக்ஸுங்கிறது ஒன்று 20x லாபம், இன்னொரு 20x நஷ்டம். இந்த ரெண்டையும் பெருக்கி 100ஆல் வகுத்துட்டோம்னா இதுக்குள்ளே ஆன்சர் கிடச்சிரும். இப்போ அதுக்கு ஆன்சர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ லாபம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தாங்கன்னா 20%. அப்போ ப்ளஸ் 20 ப்ளஸ் இதுக்கு போட்டிருக்கோன்னா லாபம் நமக்கு தெரியக்காக -20 நஷ்டம் தெரியறதுக்காக /100. இப்போ x² நம்ம அப்ளை பண்ணியாச்சு. நம்ம கணக்கு அப்படியே விட்டலாம். இப்போ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. இப்போ =4. இது நம்ம லாபமாக நஷ்டமானு கண்டுபிடிக்கணும். இந்த அடையாளத்தை பெருக்கணும் அப்படின்னாக்கி நமக்கு லாபமாக நஷ்டமாக தெரிஞ்சிடும். ப்ளஸ் இன்று மைனஸ் தான் ஆன்சர். ஸோ நமக்கு லாஸ் 4% கிடச்சிருக்கு. ஸோ இந்த கணக்கில் ஆன்சர் வந்து லாஸ் 4%. அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு பொருளை 810ற்கு விற்பதால் கிடைத்த லாபமும் அதே பொருளை 530ற்கு விற்பதால் கிடைத்த நஷ்டமும் சமம் எனில் அந்த பொருளின் அடக்க விலையை காண்க. இந்த கணக்கு புரிஞ்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். இந்த பொருளோட விலை வந்து 530க்கும் 810க்கும் இடையில தான் இருக்குது இந்த பொருளோட விலை. ஏன்னா ஒரு பொருளை 810 ரூபாய்க்கு அதை கூட்டி விற்கிறதால லாபம் கிடைக்கிது, அதை குறைச்சி விற்கிறதால அதே சதவீதம் நஷ்டம் கிடைக்கிது. ஸோ இதை வந்து நம்ம சராசரி கண்டுபிடிச்சோம் அப்படின்னால இந்த கணக்கில் ஆன்சர் போட்டுடலாம். 810 ப்ளஸ் 530 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 0 4 8 ப்ளஸ் 5 13 1340/2 ஓரோன் 1 6 2 12 6 2 12 ப்ளஸ் 1ங்க போது 7 2 14 இந்த 0ங்க அப்படியே போட்டுக்கலாம். அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 670. இந்த பொருளோட அடக்க விலை வந்து 670 தான் ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு LED தொலைக்காட்சியின் விற்பனை விலை அதன் அடக்க விலையை போன்று 4 5 மடங்கு எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதம் காண்க. ஒரு LED தொலைக்காட்சியின் விற்பனை விலை அதன் அடக்க விலையை போன்று 4 5 மடங்கு எனில் அதன் லாப அல்லது நஷ்ட சதவீதம் காண்க. இந்த போன்று போல அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம அந்த கணக்கு அடக்க விலையை 4ன்னு எடுத்துக்கலாம். பக்கத்தில் அடக்க விலை போன்று பக்கத்தில் கொடுத்துருக்காங்களோ அதனால் அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா அடக்க விலை 4ன்னு கொடுத்துக்கலாம். அப்போ வந்து இந்த பக்கம் மடங்கு எனில் லாப அல்லது நஷ்ட சதவீதம், இது லாப அல்லது நஷ்ட சதவீதம் எடுத்துக்கலாம். 5 லாப அல்லது நஷ்ட சதவீதம் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த ஃபார்முலா அப்படியே நம்ம அப்ளை பண்ணாலே இந்த கணக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்த ஃபார்முலா என்னென்னா டிஃபரன்ஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்ரு 100. இப்போ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோனா அடக்க விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4. டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் லாபமோ நஷ்டமோ அதுக்குள்ளே டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ட்ரு 100. ஒரு நாள் 4 25க்கு 4 100. ஸோ 4% தான் ஆன்சர். இப்போ இது லாபமாக நஷ்டமாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே நமக்கு மைனஸோ எதுவுமோ வரலை, நமக்கு ப்ளஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கணக்கு வந்து லாபம் 4% ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.